எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ரைஸ் குக்கர் வந்து நான் பையனுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். ஹாஸ்டலில் இருக்கான் அப்படிங்கிறதுனால நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஜிக் ரோபோ குக் ஸ்மார்ட் கிச்சன் அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கு இதில். இது 5 லிட்டர் குக்கர் இது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. நான் ஏற்கனவே ரைஸ் குக்கர் ஒன்று நான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து ரொம்ப மாடர்னாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால பசங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜிக் ரோபோ குக் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேருந்து நான் இன்றைக்கி எப்படி வந்து காளான் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸ்டீம் வர்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்து கழுவி நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் இது. அப்புறம் இது பாருங்கள், இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணும் போது இந்த சைடு தான் இருக்கணும். நீங்கள் குக் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த சைடு தள்ளி விட்டிங்கன்னா அது பாருங்கள் மேலே இந்த மாதிரி எழுந்துடும். ஸ்டீம் ஃபுல்லாக வெளியில் போயிடும். இது பாருங்கள், ஓப்பன் பண்ணுறதுக்கு லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்குது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாக் மாதிரி ஒன்று கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். க்ளோஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி நீங்கள் இப்படி தூக்குனீங்கனாலும் உங்களால் வந்து தூக்க முடியாது. இப்போ வந்து இந்த இதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. கீப் வார்ம் கேன்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கும் போது நம்ம சாப்பாடு வந்து நல்லா சூடாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம கீப் வார்மில் வந்துடும். அதுக்கப்புறம் வேண்டாம் நமக்கு உடனே சாப்பாடு வேணும் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி விட்டுட்டு இது வந்து இப்போ நமக்கு லாக் இந்த சைடு வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சைடு வச்சிட்டோம்னா இதில் ஸ்டீம் ஃபுல்லாக வெளியில் போயிடும். நம்ம ஈஸியாக சாப்பாட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி இது. இது வந்து டிலே டைமர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரைஸ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தால் சன்னா அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லை சாம்பார் கிரேவி அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆன் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும். அதிலே உங்களுக்கு டைமர் எல்லாமே வந்துடும். இது பொங்கல் கிச்சடி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதுவே டைமர் வந்து உங்களுக்கு செட் பண்ணிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இது வந்து இட்லி, இப்போ நம்ம இட்லி பானையில் இட்லியை ஊற்றி வைக்கிற மாதிரியே இதுலேயும் இட்லியை இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த இட்லி அந்த இது இருக்குது இல்லைங்களா பட்டன், அதை அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமோ அதுக்கு கரெக்டாக அது வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்ம இப்போ வந்து பிரியாணி இதெல்லாம் தாளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பாருங்க ஆன் பண்ணிவிட்டு சாட்டே அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வதக்கிறதுக்கு எல்லாமே. இப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நான் மேனுவலாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேனுவலாக செஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதோ லெஸ் பண்ணிக்கிறதோ இந்த பட்டன்லேயே நீங்கள் மேனுவல் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். குயிக் மீடியம் ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்குது. நமக்கு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா குயிக்கில் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா மீடியமில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது. அப்புறம் பாருங்கள், எண்ணெய் ஐட்டம்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த பட்டனை அழுத்தி விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபிஷ் பண்ணுறதுனாலும் சிக்கன் பண்ணுறது மீட்டு அதுக்கப்புறம் புலாவ் பிரியாணி இதெல்லாமே இந்த பட்டன் எந்த பட்டன் வேணுமோ நீங்கள் அழுத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து எங்கள் பையனுக்காக நான் வாங்கியிருக்கேன். எங்கள் பையனும் யூஸ் பண்ணான்னா அவனுக்கு பிடிச்சிருந்துன்னா நானும் ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். நமக்கு செய்யறதுக்கு வந்து ஐயோ இதில் செய்யணுமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம குக் பண்ணி இதில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து எந்த ஒரு சமையலும் செய்ய முடியும். நம்ம வாங்கி வச்சுட்டு அதை தூக்கி மேலே போடுற மாதிரி இருக்கக்கூடாது, அதை நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த மாதிரி பாத்திரங்களாக பார்த்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு இதில் ஒரு காளான் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இதில் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இதில் வந்து என்னென்னா நம்ம குக்கரில் இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு இதை எப்படி வந்து எடுக்கலாங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நீங்கள் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள் வாஷர். இது நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. குக்கர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது. இந்த மாதிரி வாஷர் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த தட்டு இருக்கிறதுனால இதிலெல்லாம் ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்படி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது. பாருங்கள், சாதாரண குக்கருக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க,
இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதுலேயே நீங்கள் வந்து அளந்து போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு கரண்டியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த கரண்டி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் நீங்கள் நான்ஸ்டிக்குக்கெலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது நம்மளோட சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது 2 கைக்கும் மாட்டிக்கலாம். இது நமக்கு இந்த பாத்திரத்தை நம்ம தூக்கும் போது நம்ம கை வந்து சூடாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதை வச்சுட்டே நம்ம வந்து இந்த பாத்திரத்தை அழகாக தூக்கிக்கலாம். நம்ம கையும் சூடாகாது. இதை நல்லா ஒரு இதில் மாட்டி வச்சுக்கிறதுக்கும் நமக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு ஆணிலேயோ ஏதோ ஒரு இதில் ஹேங்கரில் இந்த மாதிரி மாட்டி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கனெக்ஷனுக்காக. இப்போ இந்த ஒயர் வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். நல்லா ஈஸியாக தான் இருக்குது மாட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வச்சு சமைக்க போகிறீங்களோ அந்த இதில் ப்ளக் பாயிண்ட்டில் நீங்கள் மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரம் வந்து நான்ஸ்டிக் டெஃப்லான் கோட்டிங். இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் எல்லாமே டைரெக்டாகவே இதிலேயே போட்டு நல்லா எல்லாம் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடியும் பிடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கள், இந்த பாத்திரத்தை நீங்கள் விளக்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது டெஃப்லான் கோட்டிங் அப்படிங்கிறதுனால சும்மா சாதாரண ஸ்காட்ச் பிரைட் இருந்தாலே போட்டு நல்லா அழகாக விளக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த குக்கரில் இதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து இதில் தான் வரும். உங்களுக்கு நீங்கள் இதிலெல்லாம் தண்ணியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கெட்டு போயிடும். அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணணும். இது ஃபுல்லாகவே இந்த பாத்திரம் இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுடுதண்ணியே வேணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்காக நீங்கள் வந்து மெனக்கிட வேண்டியது கிடையாது. இதில் ஃபுல்லாக பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இதை ஆன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அருமையான சுடுதண்ணியும் கிடச்சிரும். இப்போ அது வந்து மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க இதில். இப்போ நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி வந்து நமக்கு இப்போ குக்கர் மட்டும் கொடுத்தா பத்தாது. பாருங்கள், இதெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம வந்து நிறைய ரெசிபி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டீலில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த டெஃப்லான் கோட்டிங்கில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறது இப்போ டெஃப்லான் கோட்டிங் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இதுலேயே இது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏது எல்லாமே நமக்கு தெரியாதுன்னா இதை படிச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈரோடு அம்மாச்சி கிச்சனில் நம்ம வந்து இன்றைக்கி ஜீக் ரோபோ குக் ரைஸ் குக்கரில் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு காளான் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னு பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாட்டேன்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தேவையை இப்போ வந்து இந்த பாத்திரம் வந்து சூடாகிட்ருக்கோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து பாஸ்மதி ரைஸை எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் வந்து பட்டன் காளான் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. இது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் கடல் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ நான் நெய் வந்து நம்ம வீட்டிலேயே காய்ச்சி வச்ச நெய் தான் இது. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பட்டை போட்டுக்கலாம், 5 கிராம்பு போட்டுக்குவோம், ஒரு அன்னாச்சி மொக்கு 1 போட்டுக்கலாம், ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை ஒரு பீஸை 2 கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுடுறேன். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கணும். பாருங்கள், ஸ்டவ்வில் செய்கிற மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லாவே வதக்கிடலாம். கிளறும் போது ரொம்ப ஆடுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். ஒன்றும் பயமே கிடையாது. நமக்கு கரண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம பாத்திரத்தில் எப்படி நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு செய்கிறோமோ அந்த மாதிரி பிடிச்சிட்டும் செய்யலாம். நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இது மல்லித்தூள் இருக்கு இல்லைங்களா, அது 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம். இதில் நான் மிளகும் ஜீரகமும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுடலாம். இப்போயே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக எடுத்து புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ
இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் காளான் இருக்குது இல்லைங்களா, இதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த காளானை இப்படி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அரை எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழமாக எடுத்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், இதையும் வடிகட்டி போட்டுக்குங்க. காளான் போட்டு நம்ம நல்லாவே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கோம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரிசியை இதுக்குள்ளேயே போட்டுடலாம். ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம், கலக்குனா அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் இதுக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படின்னா நம்ம 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் 1 கப்பு தண்ணியை கம்மி பண்ணிடுறேன். 1 2, ஏன்னா இதுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது இதில். இப்போ நல்ல ஒரு கலக்கிட்டு கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுடலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை லாக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குக் ஆகும் போது இது இந்த சைடு மேல் வாக்கில் இது தள்ளி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம் இல்லைங்களா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆன் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. 15 மினிட்ஸ் இப்போ பாருங்கள் வேகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 15 நிமிஷம் காட்டுது. இப்போது பாருங்கள் மீடியமில் இருக்குது. எதுவுமே செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பீப் சவுண்டு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி பிரியாணி ரெடி ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். பீப் சவுண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கீப் வார்ம்னு வந்திருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட உடனே காட்டணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சைடு இப்படியே டைரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இதோட ஸ்டீம் ஃபுல்லாக உங்கள் கையில் அடிச்சிரும். நம்ம குக்கரில் வர ஸ்டீம் மாதிரி தான் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் டைரெக்டாக இப்படியே வச்சு பண்ணாதீங்க. இதுலேயே வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க. நம்ம அதை ரிலீஸ் பண்ணும்போது முகத்தையும் இதுக்கு முன்னாடி எதுவும் கொண்டு போயிடாதீங்க. கொண்டு போனீங்கன்னா ஸ்டீம் வந்து நம்ம முகத்தில் அடிச்சிரும். வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ரிலீஸ் பண்ணும் போது இதிலேருந்து கேஸ் அந்த ஸ்டீம் ஃபுல்லாக வெளியில் போகுது. டக்குன்னு ஒரு சவுண்டு வந்தது நமக்கு. இப்போ நீங்கள் தைரியமாக இதை வந்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் தொடலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணும் போது 1 சைடாக இப்படி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான பிரியாணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பாருங்கள் பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த குக்கரை நம்ம இதில் எடுத்துடலாம். இப்போ இந்த இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள்கிட்ட நான் காட்ட மறந்துட்டேன். பாருங்கள், இதில் நம்ம இப்போ சமைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பாருங்கள். இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த மூடியை திறந்த உடனே தண்ணி வரும் இல்லைங்களா, இது எல்லாமே இதில் போய் கலெக்ட் ஆகிக்குது பாருங்கள். பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இதுக்காக தான் இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து நம்ம ஊற்றிட்டு மறுபடியும் இதுலேயே இப்போ மாட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மாட்டி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு துணி ஒன்று எடுத்து இப்படி நல்லா தொடச்சிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இதுக்கு நல்ல ஒரு தயிர் பச்சடி ஒன்று வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் பாருங்கள், எதுவுமே அடி பிடிக்கலை. இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் தொடச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா நீட்டாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிக்விட் போட்டு விளக்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் விளக்கிக்கலாம். எலக்ட்ரிக் குக்கரை வாங்கி நம்ம இந்த மாதிரி இதில் நம்ம ஒரு காளான் பிரியாணி செஞ்சு பார்த்தோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கரில், அதாவது ஹாஸ்டலில் இருக்க பசங்களாக இருந்தாலும் சரிங்க, நம்ம வீட்டில் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிள்ளைங்களுக்கும் நம்மளுமே வந்து ரொம்ப ஈஸியாக குக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி குக்கரை வாங்கி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், நான் காளான் பிரியாணி நான் செஞ்சேன். ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், பிரியாணியும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதில் சிக்கன் மட்டன் பிரியாணி எது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
நீங்கள் அது மூலியமாக நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக நல்லா பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் இதுக்காக நீங்கள் கடைக்கெல்லாம் போய் நீங்கள் தேடி அலைஞ்சு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிரியாணியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.